ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சில்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரணி ரகம் தான். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னுமே கிராண்டான டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன்லேயே நம்ம தான் இந்த ஆரணியில் உங்களுக்கு டிஷ்யூ வீவிங் வருது ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் பட் நீங்கள் இன்னுமே அப்டேட்டடாக இருப்பீங்க. ஸோ அப் டு டேட்டடாக இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மேபி தெரியலாம். பட் எனக்கு தெரிஞ்சு டிஷ்யூ ஆரணி ரகத்தில் ஓகேங்களா. சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தலையா வைர ஊசி அந்த மெட்டீரியல், அந்த பேஸ் அந்த ஆர்ட் சில்க் சேம் சில்க் மெட்டீரியல் தான். பட் இது வார்ப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஷ்யூ வார்ப்பு செட் பண்ணி அதில் வெஃப்ட் வியூ பண்ணுறது மட்டும் உங்களுக்கு அந்த ஆர்ட் சில்க் அந்த இது போட்டு வியூ பண்ணுவாங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜக்கார்ட் விவிங் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இதுதான் கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வித் பியோர்லி கோர்வை பார்டர் ஓகேங்களா. இது பியோர் கோர்வை பார்டர். உங்களுக்கு தெரியும் டூயல் ஷேட் பார்டரில் சிங்கிள் கலராக தெரியுது. பாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் தான். அதாவது டிஷ்யூ ஒரு வார்ப்பு வியூ பண்ணுறது இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலர் போட்டு வியூ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பியோர்லி இது கோர்வை பார்டர் ஸ்டைல் ஓகேங்களா. இந்த சாரியோட இது எல்லாமே 1 by 1 பார்த்துடலாம் ஓகேங்களா. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் சைஸ் பார்டர் ஓகேங்களா. ரெண்டு சைடும் ஒரே சைஸ் பார்டர், ஒரு அழகான ஜக்கார்ட் விவிங் பார்டர் ஓகேங்களா. டபுள் லேயர் பார்டர் மாதிரி உங்களுக்கு இது வருது ஓகேங்களா. பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி பேட்டர்னில் உங்களுக்கு ஃப்ளோரல் அண்ட் கொடி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு சில்வர் டிஷ்யூவில் ஓகேங்களா. இது சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு சில்வர் டிஷ்யூ தான் வரும். வார்ப்பு ஃபுல்லாகவே சில்வர் டிஷ்யூ செட் பண்ணி வீவிங் வெஃப்ட் உங்களுக்கு அந்த ஆர்ட் சில்க், ஆரணி ஆர்ட் சில்க் இருக்கு, செமி சில்க் இருக்கு இல்லையா, அதை போட்டு வீவ் பண்ணியிருக்காங்க. பார்டர் பியூர்லி கோர்வை பார்டர் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு. ரியலி நாங்கள் இதே அளவுக்கு ஷைனிங் நீங்க கையில வாங்கினாலும் இருக்கும். ஏன்னா இது பியூர்லி உங்களுக்கு டிஷ்யூ சாரி அப்படிங்கறனால இந்த ஷைனிங் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. சில்வர் டிஷ்யூ யூஸ் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த எட்ஜஸ்ல காமிக்கிறேன். இப்ப பல்லு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இதே பர்பிள் கலர் பல்லுவே தான் உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கு இங்க தெரியுதுங்களா இந்த கேப், நம்ம இது டசல் போடுறதுக்கு விட்டுருக்க கேப்ல பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த சில்வர் டிஷ்யூ தான் உங்களுக்கு வார்ப்பு செட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இது இந்த இடத்துல நீங்க கட் பண்ணி இங்க டசல் நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா சாரிக்கு. ஸோ பல்லு பாத்தீங்கன்னா அந்த டிஷ்யூவோட இது தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு கிராண்டான ஒரு பல்லு. அண்ட் தென் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் அதே டிஷ்யூ போட்டு வீவ் பண்ண பிளவுஸ் ஓகேங்களா. எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு பாருங்க, ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க. இது இந்த எட்ஜில் பாருங்க தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபுல் டிஷ்யூ தான் போட்டு வார்ப்பா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட பாடியோட வியூ பாருங்க எவ்வளோ கிராண்டா. நைட்டு பார்ட்டி வேர் இது நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே இருக்கும். இதனோட சாஃப்ட்னஸ் பற்றி, டெக்ஸ்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஷ்யூ தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ டிஷ்யூ போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே சாஃப்டாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கட்ட என்ன ஆகுன்னா இது ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். எல்லா மெட்டீரியல் நீங்கள் பழைய காலத்தில் கூட பியோர் சில்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கட்ட அது தொலைன்னு ஆகும் ஓகேங்களா. ஒரு இது தங்க செயினே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் போடும்போது விரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாள் ஆக அது தலைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்புறமேட்டு ஈஸியாக ஃப்ளெக்சிபிள் ஆகும் இல்லையா. சேம் அதே மாதிரி தான் இந்த சாரியும் பட்டு சாரியோட அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இப்போ வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸாக, அதாவது ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கட்ட இது ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் மடிப்பெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ப்ளீட்டெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது இது நீட்டாகவே உங்களுக்கு நின்றுடும். ஹிப் பெல்ட் எல்லாம் போட்டிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு இது செட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ளீட்டெல்லாம் எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நின்றுக்கும். ஸோ அதனால நான் எக்ஸ்பிளைனும் பண்ணினேன் இதோட டெக்ஸ்டர் பற்றி. இப்போ ஆர்கான்சா சாரீஸ் எல்லாமே வாங்கியிருப்பீங்க, காட்டன் சாரீஸ் வாங்கியிருப்பீங்க, பியோர் சில்கில் நம்ம ஊர் சாரீ வாங்கியிருப்பீங்க. அதில் எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர், ஒரு இதான டெக்ஸ்டர் கொடுக்குமோ அதே டெக்ஸ்டர் தான் இதுவும் கொடுக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஃபினிஷிங்கான ஒரு டெக்ஸ்டர் தான் கொடுக்கும். பட் கட்ட இது உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ வாஷ் கேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் தான். நீங்கள் சர்ஃப் வாஷ் பண்ணிங்கனாவே போதும், இல்லை மெஷின் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். இந்த சாரீ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாஷ் கேர்னு சொல்லிட்டேன், இதனோட டெக்ஸ்டர்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் வெயிட் கம்மி வெயிட்டாக தான் இருக்கும், லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஒரு 600 கிராம்ஸ் 650 700 கிராம்குள்ளார தான் இருக்கும். வெயிட்
நார்மல் வெயிட் தான் இருக்கும். பட் வந்து சாரியோட டெக்ஸ்டர் வந்து டிஷ்யூ இருக்கிறதுனால எல்லாரும் கேட்பீங்க இல்லையா, இது வந்து சாஃப்டா இருக்குமா இதா இருக்குமான்ட்டு. அதுக்காக நான் சொல்லிடுறேன், இது வந்து ரொம்ப சாஃப்டா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. டிஷ்யூ இருக்கிறதுனால அந்த டிஷ்யூக்கே உண்டான அந்த டெக்ஸ்டர் கண்டிப்பா இதுல இருக்கும். ஆனா கிராண்டா வேணும், நல்லா நீட்டா கட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரீ நீங்க வாங்கலாம். எவ்வளோ ஹெவியான கிராண்டான, இப்ப பியோர் சில்க் சாரிலேயே நீங்க வாங்குறீங்க இல்லையா, ஃபுல்லு டிஷ்யூ வீவிங், அது வந்து எப்படி ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கலையா, அதே மாதிரி டெக்ஸ்டர் தான் இதுவும் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. இந்த சாரியோட ரேட்டு நான் சொல்றதுக்கே மறந்துட்டேன். இந்த சாரியோட ரேட்டு வந்து ஜஸ்ட் 1699 மட்டும்தான். இவ்வளோ ஹெவியான ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ப்பு ஃபுல்லா டிஷ்யூ இருக்கிற இந்த சாரியோட ரேட்டு 1699 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். இது கண்டிப்பா ஒரு சூப்பர் ரேட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ கிராண்டான இந்த சாரீ வந்து, அதுவும் கோர்வை பார்டர். ஓகேங்களா, பியூர்லி கோர்வை பார்டர், பியூர்லி ஃபுல்லா டிஷ்யூ யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு கிராண்டான ஒரு ஜக்கார்ட் வீவிங் சாரீ வந்து இந்த ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு ஹோல்சேல் ரேட் அண்ட் வந்து அஃபோர்டபுள் ரேட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க, ஆமா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரும்போது கோட் நம்பரோட எடுத்துட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும் வரும். ஏன்னா எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ் தான் இருக்கு, அதனால எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து இந்த கோட் நம்பரோட எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ ஷேடு. ஓகேங்களா, லைட் எல்லோ, லைட் எல்லோக்கு பர்பிள் கலர் பார்டர். இது வந்து பல்லு எல்லாத்துக்குமே சேம் தான் வருது. ஓகேங்களா. ஸோ பாடியோட கலர் பாருங்க, தெரியுதுங்களா எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு. இது வந்து பாடி சூப்பரான எல்லோ, பேஸ்டல் எல்லோ கலர், எவ்வளோ அப்படியே ஜொலிக்கும். சீரியஸாவே இது வந்து நைட்டு பார்ட்டிக்கோ நைட்டு ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி இதுக்கு கட்டிட்டு போனீங்கன்னா இப்படி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பர்பிள் கலருக்கு இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நீட்டா கட்டினீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்ப பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பண்றேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும், இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இதுல இருக்கும். ஸோ இதை சொன்ன மாதிரி கட்ட கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு இது ஃபீலிங்கா இருக்கலாம். ஸோ இந்த சாரியோட ரேட்டு ஜஸ்ட் 1699 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு மெட்டீரியல் அண்ட் டிசைன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரோட வார்ட்ரோப்லயும் இருக்க வேண்டிய ஒரு சாரீ. இது பட்டு சாரியா இல்ல நார்மல் சாரியா அப்படிங்கிற டவுட் கொடுக்குற அளவுக்கு தான் ஒரு கிராண்டான சாரீ. ஸோ ஒரு ஆரணி ரகம் செமி சில்க் சாரீ, டிஷ்யூ சில்க் சாரீ, பல்லு பிளவுஸ், எல்லா சாரீக்குமே பல்லு பிளவுஸ் சேம் தான். ஏன்னா பர்பிள் தான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ வார்ப்பு வந்து உங்களுக்கு ஃபுல்லா டிஷ்யூ செட் பண்ணிடுவாங்க. வெஃப்ட்ல மட்டும் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இது கொண்டு வருவாங்க. டிஷ்யூ சில்வர் டிஷ்யூ அப்படிங்கறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து பேஸ்டல் ஷேட்ஸ் தான் வரும். இது ஒரு லைட் வந்து காப்பர் கலர் மாதிரி, லைட் காப்பர் கலர் மாதிரி உங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் கட்டினீங்கன்னா தான் இதனோட அழகே தெரியும். இதெல்லாம் வந்து சூப்பர் கலர், லைட் காப்பர் ஷேடு. ஓகேங்களா, பேஸ்டல் ஷேடு. அதுல பாருங்க இந்த சில்வர் கலரோட அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் இதுல பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து எடுப்பா தெரியும், ஹைலைட்டடா தெரியும். ஓகேங்களா. அதுக்கு இப்படி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பார்டர். இதெல்லாம் நைட்டு கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நிஜமாவே வந்து அஃபோர்டபுள் ரேட். இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்துருது. ஸோ இதுல வந்து நீங்க வந்து நாட் போட்டுக்கலாம், டசல் ஒர்க்கு. ஓகேங்களா, பியோர் சில்க் சாரிக்கு வர மாதிரியே பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆரணி சாரிக்கான இதே வந்து அதுதான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சாரீஸ்ல தான் உங்களுக்கு வரும். சூரத் சாரியில இந்த மாதிரி வராது. ஸோ ஜஸ்ட் இது பாத்தீங்கன்னா ATS 3 1699 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் கலர் லேடிஸோட ஃபேவரட்டான கலர், லைட் பிங்க், பேபி பிங்க் கலர். அதுக்கு பர்பிள் கலர் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ATS 4. ஓகேங்களா, எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு பாருங்க. ஏன்னா வந்து ஃபுல்லு டிஷ்யூ, ஆர்ப்பு ஃபுல்லுமே உங்களுக்கு டிஷ்யூ. பல்லு வந்து உங்களுக்கு இதுல அவ்வளவா தெரியல, பட் ஆனா வந்து ஃபுல் டிஷ்யூ அப்படிங்கறனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. பிளவுஸ், இது வந்து பாடி. தெரியுதுங்களா, சூப்பரான சாரி.
நீட்டாக வச்சு கரெக்டாக ஒருத்தர் பிடிச்சி விட்டு கட்டி விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ கிராண்டாக லுக்கு கொடுக்கும். ஃபுல் டிஷ்யூ அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பியோர் சில்க் மாதிரி இருக்கும் கையில் நீங்கள் வாங்கி பார்க்கும்போது குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாவ், இது ஒரு மெட்டாலிக் கலர்னு சொல்லலாம், மெட்டாலிக் பீச் கலர். ஓகேங்களா? ஸோ பல்லு எல்லா சாரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே கலர் தான் பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகேங்களா? கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டாலிக் பீச் கலர். அந்த காப்பர் எடுத்து, காப்பர் லைட் காப்பர் காமிங்க. அந்த லைட் காப்பர் காமிச்சோம் இல்லையா, அது வந்து இது வந்து காப்பர் ஷேடு. அப்படியே அந்த சன்செட் ஆரஞ்சு நம்ம சொல்லலாம், அந்த ஷேடுக்கு இது வரும். பட் இது நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு யூனிக்கான கலரு. கட்டினீங்கன்னா தான் தெரியும். இது வந்து உங்களுக்கு வந்து லைட் மெட்டாலிக் பீச். ஃபர்ஸ்ட் காமிச்சது நல்ல டார்க் ஷேடு. ஓகேங்களா? இது வந்து டார்க்கு தெரியுதுங்களா? அது ஒரு கனகாம்பர கலர் மாதிரி அது வந்துடுது உங்களுக்கு. இது வந்து லைட் ஷேடு. ஸோ இதுவும் சூப்பர்பான கலர். இது கண்டிப்பாக இது வந்து லைட்டாக இருக்குது. நான் வந்து கலர் வந்து கருப்பு இல்லைன்னா மாநிறம் இல்லை வெள்ளை எனக்கு அப்படி என் ஸ்கின் கலர் மாதிரியே இருந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க. பார்டர் கான்ட்ராஸ்ட்டு, அதெல்லாம் ஃபுல்லாக டிஷ்யூ. ஸோ அதனால் தகன்னு கண்டிப்பாக மின்னும். ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து எந்த கலர் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. எல்லாமே சூப்பர்பாக இருக்கும், எல்லா கலர்ஸுமே. இதில் டார்க் போனீங்கன்னா நல்லாவே இருக்காது. அதனால தான் இதில் வந்து பேஸ்டல் ஷேட்ஸ் மெயினாக கொண்டு வர்றாங்க. டிஷ்யூவில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் ஷேட்ஸ் வரும். ஏன்னா அதில் தான் அதனோட முழு அழகையும் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட்டு ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்கு இல்லையா, சில்வரே இல்லை, லைட்டாக ஒரு கோல்டு, ஆன்டிக் கோல்டு மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? சாண்டில் கலர் மிக்ஸ் பண்ணி வியூ பண்ண எப்படி இருக்கும், ஒரு ஆன்டிக் கோல்டு மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஆமாம், ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவோம், சாண்டில் கலர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கலர். அதில் பாருங்கள் அந்த சில்வர் கலர் ஃப்ளவர் வந்து எவ்வளோ வந்து ஹைலைட்டடாக தெரியுதுன்ட்டு. ப்ளவுஸ். ஓகேங்களா? அடுத்தது பாடி வியூ. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு. ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கட்டும்போது. ATS 6 ஆரணி டிஷ்யூ சில்க் சாரிக்கு தான் நாங்கள் அந்த மாதிரி ஷார்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பிங்க் தான், பட் ஆனால் இதில் வந்து பார்டர் கலர் உங்களுக்கு வேறு வருது. அதாவது பீகாக் க்ரீன் மாதிரி, ராமா க்ரீன், பீகாக் க்ரீன் ஷேட், நாட் ப்ளூ, க்ரீன் ஷேட் வருது. இதனோட பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பிங்க் பாருங்கள், ரோஸ் மில்க் கலர் மாதிரி, அதுக்கு பீகாக் கிரீன் கலர் பார்டர். யூனிக்கான கலர் காம்பினேஷன். பிங்க்குக்கு இந்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக நார்மலாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ யூனிக்கான கலர் காம்பினேஷன். இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, மீதி கொஞ்சம் மல்டிபிள்ஸ் இருக்குது. பட் இது வந்து 1 பீசஸ் தான் இருக்குது, ஒரு சிலது வந்து 3 பீசஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஸோ இதை பற்றி டெக்ஸ்டர் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. ரிப்பீட்டடாக நான் சொல்கிறேன். நிறைய பேர் டிஷ்யூ லவ்வர்ஸ் இருப்பீங்க, அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. டிஷ்யூ சாரீஸ் அந்த டெக்ஸ்டர் அப்படி இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும், அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது கட்டினா எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து அவ்வளோ கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ். இது வந்து என்ன கலரு? பீச்சிலே 3 ஷேட்ஸ் வருது இல்லையா? அந்த காப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க்கர் வெர்ஷன் தான் இது. அந்த கீழே இருக்கிறது பீச் இல்லை, இது ஆரஞ்சு சொன்னோம் இல்லையா, அந்த இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடு. இதுக்கு எனக்கு கலர் நேமெல்லாம் சொல்ல தெரியலைங்க, ஏன்னா எல்லாமே லைட்டர் வெர்ஷன், லைட் பேஸ்டல் ஷேட் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேணால் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேங்களா? பீச் ஒன்று கொடுங்க, லைட் பீச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வேறு தான் உங்களுக்கு, 3மே வேறு வேறு. இதை வச்சு நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வேறு வேறு ஷேட்ஸு.
ஜஸ்ட் 1699 ஃப்ரீ ஷிப்பிங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த இவ்வளோ வந்து ஒர்க் இருக்கிற saree கண்டிப்பாக கிடைக்காது. இது ஃபுல்லி டிஷ்யூ வீவிங் saree. இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. நிறைய வெட்டிங் சீசன்ஸ் வரதுனால கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நல்லாவே கட்டலாம். ஸோ வந்து ஜஸ்ட் 1699 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.